ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். புதுசாக என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் இன்றைக்கி கரகர மொறு உளுந்து வடை பண்ணி காமிக்க போகிறேன். 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து, உடையாத்த முழு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன். இதை 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா தண்ணியை உறிஞ்சிட்டு நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா உடையும். அந்த மாதிரி பக்குவம் தான் இதுக்கு உளுந்து வடைக்கு. இல்லைன்னா நீங்கள் 4 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை அப்படியே நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து அரைச்சா இந்த மாதிரி பந்து உருண்டை மாதிரி சூப்பராக ஒட்டாமல் அழகாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், இதை நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். கிரைண்டரில் அரைச்சா இன்னும் சூப்பராக வரும் உங்களுக்கு. பாருங்கள், நான் மாவு ரெடி பண்ணிட்டேன். இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க சில்லி போட்டுக்க போகிறேன். ஆனியன் போட்டுக்க போகிறேன். இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே மாவு அரைச்சிட்டு நீங்கள் வடை போடுறதுக்கு முன்னாடி இதை சேருங்க. முன்னாடியே சேர்த்து இதை ஊற வச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும். பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது நான் கொஞ்சம் குருமிளகு எடுத்து 1க்கு 2 உடைச்சி இது கூட ஆட் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் காரசாரமாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது கூட குட்டி குட்டியாக இஞ்சி, ஜீரகம் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த பச்சை மிளகெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதை தனியாக பொறுக்கி வச்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டேன் நான். உப்பு சரி பார்த்துக்கோங்க. தண்ணி அப்பப்போ நம்ம வடை எடுத்து போடுறப்போ கை நனைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஒவ்வொரு தடவையும் கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி பந்து உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் கட்டை விரல் வச்சு ஒரு ஹோல்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், அழகாக மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். பாருங்கள், அப்படியே சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம போட்டுட்டா போதும். இப்போ நல்லா செவந்து 2 பக்கமும் செவந்து வந்துருச்சு. அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு. பாருங்கள், உளுந்து வடை பிடிக்காதவங்க உலகத்திலே இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக உளுந்து வடை பிரியர்கள் எனக்கு ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. சிலர் இது கூட ஒரு கை சாதம் சேர்த்துவாங்க. ஒரு 4 ஸ்பூன் சாதம் பழைய சாப்பாடு சேர்த்துவாங்க. அப்புறம் அரிசி மாவு சேர்த்துவாங்க. பச்சரிசி சேர்த்து அரைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வெறும் உளுந்து மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி விட்டுருச்சுன்னா நீங்கள் அந்த மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணலாம். அரிசி போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்போ நல்லா கரகரன்னு வரும். ஆனால் பழைய சாப்பாடு போட்டிங்கன்னா தண்ணி விடும். அதனால் அது பார்த்து பக்குவம் தெரிஞ்சு நீங்கள் உளுந்து வடை சுடுங்க. இன்றைக்கி எங்களுக்கு சூப்பராக கரகர மொறு உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.